நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற நேருவின் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் நேருவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு கடற்கரை எதிரே உள்ள நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் திரு சபாபதி, துணை சபாநாயகர் திரு TPR செல்வம் ஆகியோரும், பின்னர் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன் ஆகியோரும், அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கார்த்திகேயன், அசோக் ஆனந்த், நேரு, தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதற்கான ஏற்பாடுகளை செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் செல்வராஜ் செய்திருந்தார். கலைக்கல்லூரி மாணவர்கள் தாழ்வு மனப்பான்மையை களைந்து IAS தேர்வில் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்று குழந்தைகள் தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தி பேசினார். புதுவை பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் குழந்தைகள் தின விழா அன்னை இந்திரா பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள பல்நோக்கு கட்டிட அரங்கில் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு விருது மற்றும் பரிசுகளை வழங்கி பேசுகையில், ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஆரம்ப கல்வி மிகவும் முக்கியம். எனவேதான் மத்திய அரசு அதற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறது. எல்லோருக்கும் தரமான கல்வியை அளிப்பதே அரசின் நோக்கமாகும் என்றும், IAS தேர்வில் மருத்துவம், என்ஜினியரிங் மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெறுகின்றனர். அதுபோன்று கலைக்கல்லூரி மாணவர்களும் தங்களது தாழ்வு மனப்பான்மையை களைந்து ஆர்வமுடன் முயற்சி செய்தால் IAS தேர்வில் வெற்றி அடையலாம். மேலும் படிப்பு மட்டுமின்றி விளையாட்டு, கலை உள்ளிட்ட பிற துறைகளிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று பேசினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், செயலாளர் ஸ்ரீகாந்த், கிராமப்புற மின்னூட்டு கழக முதன்மை திட்ட மேலாளர் ஜெயந்தி, பள்ளிக் கல்வி இயக்குநர் பன்னீர்செல்வம் உள்பட பல அதிகாரிகளும் ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை திமுக இளைஞரணி நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக இளைஞரணி துணை செயலாளர் ராஜேந்திரன் பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். பேரறிஞர் அண்ணாவின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மாநில திமுக இளைஞரணி சார்பில் மாணவ மாணவிகளுக்கு கவிதை, கட்டுரை, பேச்சுப் போட்டிகள் கடந்த செப்டம்பர் மாதம் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா சாய்ராம் ஹோட்டலில் நேற்று மாலை நடைபெற்றது. விழாவிற்கு புதுவை மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா தலைமை தாங்கினார். உழவர்கரை திமுக இளைஞரணி செயலாளர் IG வீரராக முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக இளைஞரணி துணை செயலாளர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரொக்கப்பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்கினார். இதில் முதல் பரிசாக 10,000-ம், இரண்டாம் பரிசாக 5,000-ம், மூன்றாம் பரிசாக 2,500 ரூபாயும், ஆறுதல் பரிசாக 10 பேருக்கு 1,000 ரூபாயும் வழங்கப்பட்டன. இதற்கான முழு செலவையும் திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா தனது சொந்த நிதியில் இருந்து ஏற்றுக்கொண்டார். பின்னர் பேசிய திரு சிவா, பேரறிஞர் அண்ணாவின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டியில் மாணவ மாணவிகள் தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். பல்வேறு போராட்டங்களை கண்ட இயக்கம் திமுக. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை திட்டங்களாக நிறைவேற்றிக் கொடுத்தவர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி. பெரியார், அண்ணா போன்ற தலைவர்களின் கொள்கைகளையும் வாழ்க்கை வரலாற்றையும் மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இப்போட்டிகள் நடத்தப்பட்டது, மேலும் நடத்தப்படும். எனவே இந்த வாய்ப்பை மாணவ மாணவிகள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பேசினார். விழாவில் புதுவை மாநில திமுக அமைப்பாளர் திரு ஜானகிராமன், முன்னாள் MP திருநாவுக்கரசு, திமுக துணை அமைப்பாளர் திரு SP சிவக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜாராமன், அனிபால் கென்னடி, முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், திருவண்டார்கோவில் காந்தி, திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் அலெக்சாண்டர், முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல், மீனவரணி தலைவர் சக்திவேல், தொகுதி செயலாளர்கள் தைரியநாதன், பழனி, ஆறுமுகம், குமார சுப்பிரமணி, வட்ட செயலாளர்கள் மாறன், ஆளவந்தான், சாஸ்திரி, குரு, பாபு, சிறுபான்மை பிரிவு தலைவர் யூனஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழ் கலாச்சார மையம் சார்பில் பிரான்ஸ் நாட்டில் உள்ள வாரில் நகரில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட புதுவை அமைச்சர் ராஜவேலு மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார். லண்டன் நகரில் நடைபெறும் உலக பயணச்சந்தை கண்காட்சியில் கலந்து கொள்ள சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு அரசு அதிகாரிகளுடன் கடந்த வாரம் சென்றிருந்தார்.
பின்னர் அங்கிருந்து பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார். அப்போது தமிழ் கலாச்சார மையம் சார்பில் வாரில் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்கு நிறுவப்பட்டிருந்த மகாத்மா காந்தி சிலையை அமைச்சர் ராஜவேலு திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழருவி மணியன், பிரான்ஸ் கம்பன் கழக தலைவர் பாரதிதாசன், செயலாளர் லெபே பெஞ்சமின், பொருளாளர் சமரசம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டு தமிழ் கலாச்சார மையம் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. नींद आंखों से छीन दी है, दिल में बेचैनियां है भरी, वो हसीना वो नीलम परी। எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை குறைக்க மத்திய அரசு மானியம் வழங்க முடியாது என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், சமீபத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1.80 உயர்த்தப்பட்டன. இந்த விலையை குறைப்பதற்காக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மத்திய அரசு மானியம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளன என்றும், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும், எனவே பெட்ரோல் விலை உயரும்போது அதனை ஈடுகட்ட உள்நாட்டில் பெட்ரோலின் விலையை உயர்த்தலாம் அல்லது பட்ஜெட்டில் இருந்து அரசு கூடுதலாக மானியம் ஒதுக்கலாம். ஏற்கனவே பட்ஜெட்டில் மானிய ஒதுக்கீடு 1.5 லட்சம் கோடியாக உள்ளது. இதுவே தாங்க முடியாத சுமை. இந்நிலையில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு புதியதாக மானியம் அளித்தால் அது பட்ஜெட் சுமையை மேலும் அதிகரித்துவிடும். இறுதியாக அது பணவீக்கத்தை மேலும் அதிகரித்துவிடும் என்று கூறினார். விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறை செலுத்துகிறது என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுவை மாநிலத்தில் குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் உர தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும், பொட்டாஷ் உரம் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாகவும் கூறப்படுவதற்கு காரணம், பொட்டாஷ் உரத்தை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் நமது நாட்டில் இல்லாததால் ஜோர்டான் போன்ற வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதுதான். அதனால்தான் அதன் விலையும் அதிகமாக உள்ளது என்றும், விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் பொட்டாஷ் உரம் கிடைக்க மத்திய அரசு ஜோர்டான் உள்ளிட்ட 2 நாடுகளில் சுரங்கத்தை வாங்கி அங்கேயே பொட்டாஷ் உரத்தை உற்பத்தி செய்து நமது நாட்டிற்கு இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளது என்றும், விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறை செலுத்தி வருகிறது. அதுபோன்று மாநில அரசுகளும் செயல்பட்டு மத்திய அரசிடமிருந்து பெறப்படும் உரங்களை முறையாக விவசாயிகளுக்கு விநியோகிக்க வேண்டும். அவ்வாறு முறையாக விநியோகம் செய்யாததால்தான் விலையும் உயர்கிறது. மத்திய அரசு தனது கடமையை செய்வது போன்று மாநில அரசும் தனது கடமையை செய்ய வேண்டும் என்று கூறினார். ஏனாம் நிர்வாக அதிகாரியை திரும்பப் பெற வேண்டும் என்று முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் கூறுகையில், ஏனாமில் குடும்ப கஷ்டம் காரணமாக விஷம் குடித்ததாக காவல் நிலையம் வந்து மருத்துவ அதிகாரிகள், வருவாய்த்துறை காவல் அதிகாரிகள் முன்னிலையில் மரணமடைந்த தேவ் சக்தி பாபு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அதனை கவனத்தில் கொள்ளாமல் இன்ஸ்பெக்டர் சிவகணேஷ் மற்றும் உதவி சப் இன்ஸ்பெக்டர்களை தற்காலிக பணிநீக்கம் செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், ஆளும் கட்சியினர் ஏனாம் ஆட்சித்தலைவர் தூண்டுதலின் பேரில் நடத்திய போராட்டத்தினால் நடவடிக்கை எடுத்துள்ளது. எனவே அவர்களை மீண்டும் பணியில் சேர்க்க வேண்டும் என்றும், காவல் உயர் அதிகாரிகள் காவலர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் மாறுபட்ட செயலில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. மேலும் தேர்தலில் பணியாற்றிய போலீசாருக்கு தர வேண்டிய ஊக்கத்தொகையை கூட அவர்கள் பெற்றுத்தரவில்லை. மேலும் காவல்துறையை அரசு மாற்றாந்தாய் முறையில் நடத்துகிறது என்ற அவர், மேலும் தொடர்ந்து மீனவர் பிரச்சினைக்காக 50 நாட்களாக போராடி வரும் சட்டமன்ற உறுப்பினரை ஆந்திர போலீசார் ஆதரிக்கின்றனர். ஆனால் ஏனாம் நிர்வாகிகளோ சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். எனவே இத்தகைய உத்தரவு பிறப்பித்த அதிகாரியை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். அங்கு மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒருவரை அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழுவிற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஆனால் திடீரென ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு முறையை மீறி சபாநாயகர் தலைவர் பதவியை அளித்துள்ளார்.
இதற்கு கண்டனம் தெரிவித்து என்னுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து கடிதம் அனுப்பியுள்ளேன் என்று கூறினார். ஏனாம் பகுதியில் சிவகணேஷ் என்று சொல்லக்கூடிய போலீஸ் கண்காணிப்பாளர் சிவகணேஷ், உதவி கண்காணிப்பாளர் சுரேஷ் பாபு, இந்த 2 பேரையும் காவல்துறை சஸ்பெண்ட் செய்திருக்கிறாங்க. அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கஸ்டோடியல் டெத் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் அந்த காவல்துறையில இறந்து விட்டார் என்று காரணம் காட்டி அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த குற்றவாளி பல்வேறு குற்றங்களை செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டத்தின் காரணமாக மனைவியோடு சண்டையிட்டுக் கொண்டு அந்த சண்டையினுடைய காரணமாக அந்த விஷத்தை சாப்பிட்டு விட்டு காவல் நிலையத்தினுடைய வாயிலே தன்னுடைய வாக்குமூலத்தை தந்திருக்கின்றார். அங்க வாக்குமூலம் தருகின்ற நேரத்தில் மருத்துவ அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள், அந்த வருவாய்த்துறை அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள், காவல்துறை அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 வாக்குமூலங்களையும் சாட்சிகளோடு எடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை வைத்துக் கொண்டு காவல்துறை அதிகாரியை பணி நீக்கம், அந்த தற்காலிக பணி நீக்கம் செய்வது என்பது சரியான முறையாக இருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.